ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ஆஃப் ரோடு, அந்த ரோடு, இந்த ரோடு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குங்க காய்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் வண்டி ஓட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படியோ கடைசியில் பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க நம்மளை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குங்க பாருங்களேன், அப்படியே இங்கே நிறுத்தி இங்கே தங்கிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த டிடிஇ சேல் ஆஃப் மேன்னு ஒன்று இருக்குது. அது யார் யாருக்கு தெரியும் தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. அந்த மாதிரி இருக்குது ரோடு பார்க்குறது, செம்மையாக இருக்குது. ஆனால் டிடிஇ சேல் ஆஃப் மெயின் அது வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு. அதில் வந்து சூப்பர் பைக்ஸ் தான் ஓட்டுவானுங்க. ஒரு 300 400 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வண்டியை ஓட்டுவாங்க. அப்படி இருக்கும் ரோடு. அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். வேறு மாதிரிங்க கைஸ். ஆனால் நம்ம பசங்க வேறு எங்கே போனானுங்கன்னே தெரில, ஆளே காணும். நானும் இவ்வளோ தூரம் வேகமாக ஓட்டிகிட்டு வரேன், அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கானுங்க போல். என்னைய மட்டும் சொல்கிறானுங்க ஸ்லோவாக போன்ட்டு. இவனுங்களை ஆளையே காணும். இந்த மாதிரி ரோட்டில் அப்படியே செம்மையாக வேகமாக போகலாம் கைஸ். இன்னும் ஒன்று யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் வியூஸை. நிஜமாக அப்படியே ஏதோ சொர்க்கத்திலே இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. நேற்று விட இன்றைக்கி செம்ம வருத்துங்க. லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ்லாம் போட்டேன், அது எதுவும் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம ஆட்களே யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க வீடியோஸை. இப்படிலாம் இருந்திங்கன்னா எப்பட்றா நான் வீடியோஸை கண்டினியூவாக போட முடியும்? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி லாங் வீடியோஸுக்கு வந்து ஒரு 500 வியூஸ் தான் கடைசி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் 100 கூட போகலை. ஏன்னே தெரியல. இங்கே பாருங்களேன், மாடுலாம் நிறைய இருக்குது பாருங்கள். வீடுலாம் இருக்குமோ இல்லை காட்டு மாடான்னு தெரியல என்னன்ட்டு. ஒரு வாரம் வழி விடாமல் போயிட்டே இருக்கிறாரு. நமக்கு வழி விட்டாருன்னா அப்படியே ஏறி போயிடலாம். இன்னும் அங்கே போனால் வியூ எப்படி இருக்கும்னு தெரியல. மொக்கையாக்கி வந்துடக்கூடாது. அந்த வழி மட்டும் ஆனால் செம்மையாக இருக்குங்க. அவர் அது வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லிட்டு இருந்தான், அந்த சென்னையிலேருந்தே நான் ட்ரெயினில் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ட்ரெயினில் வந்துருந்தானே இப்போ காரில் தான் வந்திருக்கான். கார்லலாம் என்ன ஏய் வழி விடுங்கடா, இறங்குறேன். கொஞ்சம் வழி விடியா. இதுதாங்க வியூ. நான் அந்த கோயிலுக்கு போகலாம் போல. நான் நடந்து தான் போனோம் அங்கே. நீங்கள் டக்குன்னு எல்லாம் விட்டு வந்துட்டீங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அங்கேயே நின்ட்டேன். சரியா? லைட்ல வண்டி வர மாதிரி. ஓகே, ஃபைனலாக வந்துட்டோம் மேலே. வியூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. வியூ செம்மையாக இருக்குது பாருங்க. ஃபேஸ் தான் என்னால் காமிக்க முடியல, கொஞ்சம் முக்கியாக தான் இருப்பேன். அதனால தான் ஃபேஸ் காமிக்கல இன்னும்.
அங்கே பாருங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கனடா அவ்வளோ பேர் நடந்து வராங்க. நம்ம வரும்போது வந்தாங்கல்ல ஜீப்ல போட்டோ எடுக்கும்போது. ஆமாம் செம்மடா வேற மாதிரி கைஸ். என்னடா அந்த கேங்கிலே செல்வா தான் அலப்புறேன். எப்பயுமே அலப்புற பண்ணுவான் பாருங்க. வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்க டான்ஸ் ஆட. போடு. என் ஃபோன் எடுத்தா நல்லா இருக்காது. செல்வா அவன் ஃபோன் கொடு. போடு போடு போடு. ஃபோன் கொடு. ஃபோன் பேசிட்டே இருக்கான். பின்னாடி கவுந்துறாத. ஏய் ரொம்ப பின்னாடி போவாத. என்ன வச்சு 10 கண்டென்ட் எடுக்கலாம் போல இருக்கு. ஒரு முரட்டு பாயிண்ட் வியூ பாயிண்ட். தலைகீழத்தான் குதிப்பேன். ஆமா அந்த பக்கம் பாதாள கிணறு சொல்ல வேண்டியது. என்னைய விட்டுறா நான் போறேன்டா. நீ எங்கடா போற? என்ன பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. இங்க இருந்து இருப்போம். வாடா செல்வா. கத்தி சொல்லுங்க எல்லாரும். இப்போ சிக்மங்களூர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சொல்லமாடா என்ன கேள்வி? அதனால ஹெல்மெட்டை கலட்டல. நீ இப்படி வாடா. ஏன் என்ன சொல்லலாம்? மீண்டும் வருவார். கண்டிப்பா வருவார். காதலிக்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அவ்வளவுதான். எங்க இருக்கோம் அப்படி சொல்றதுக்கு சிக்மங்களூர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். ஆட்சிலாம் நல்லா இருக்காது. பாய்ஸ் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சவுண்டா சொல்லுங்க ப்ரோ. பாய்ஸ் வேற மலை உச்சிக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏறி இறங்கிறதுக்கு டைம் ஆகும்ன்ட்டு. என்ன ப்ரோ? 1.5. ஓகே கைஸ், வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டானுங்க. என்னை மட்டும் விட்டுட்டு தனியாக போயிட்டானுங்க. நம்மளும் போக வேண்டியது தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகும். ஓகே கைஸ், லெட்ஸ் see in the next videos. Bye bye. Take care. Stay tuned guys.